ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Wilsiskitchen. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது கூட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வித்தியாசமான முறையில் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பைத்தங்காய் எடுத்திருக்கேன். அதில் 2 பேருக்கு செய்கிறதுக்காக குறையா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். இது காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம காய்கறியை நறுக்கி எடுத்துடலாம். அந்த மேலே உள்ள பகுதியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்தால் லேசாக இந்த மாதிரி தும்பு வரும். அதை எடுத்துடலாம். இது பாதியாக நறுக்கி வச்சுக்கிடுவேன். நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். இது நல்லா பொடிசாக நறுக்கிடலாம். நறுக்கிட்டு நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருவோம். எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து விடலாம். நறுக்கி எடுத்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிருவோம். காய்கறி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பைத்தங்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவேன். ஹீட் ஆகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பொரியட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 2 பல்லாரி சின்ன சைஸ் பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா கிண்டிட்டு விடலாம். இது செய்யறது ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட 2 மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணிக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி உள்ளே ஆட் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பைத்தங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா கிண்டிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். காய்கறி தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். பரவ டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் திரும்ப ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இது வெந்திருக்கு பாருங்கள். இதில் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளிலாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். தக்காளி நல்லா இதோட சேர்ந்து வேகட்டு. வேணால் தண்ணி கூட லைட்டாக கொஞ்சம் தெளித்து விடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் மூட வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிடலாம். ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது. காய்கறி வந்துட்டான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வேணும்னா தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கிடலாம். இன்னும் கூட லேசாக வேகணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிடுதேன். தெளிச்சிட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தெளிச்சுக்கிடுவோம், ரொம்பவும் ஆட் பண்ணண்டா. கொஞ்சமாக தெளித்து நல்லா கிண்டிக்கிடுவோம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். பார்க்கலாம். பழம் நல்லா வெந்துட்டு இந்த இடத்துல நான் இந்த கூட்டோட முட்டையை ஆட் பண்ண போகிறேன். 2 முட்டை உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை முட்டையை உடச்சி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் நைட்டுக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
நல்லா கிண்டிடலாம். எல்லா காய்கறியோட நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுதேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பூ துருவலை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பூவில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்துருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து கேஸ் இறக்கிடலாம். சுவையான பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. பைத்தங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இதை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மிச்ச வீடியோக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.